அடுத்த வார்த்தை சகோதரி பியூலா அவர்கள் முன்பதாக வந்து நம் மத்தியில பகிர்ந்து கொள்வார்கள். மூன்றாம் வார்த்தை அன்பின் வார்த்தை. தலைப்பு அன்பு. யோவான் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 27 வரைக்கும் வாசிங்க. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி குளோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷர்களையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த ஸ்திரீயை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இங்க முதல்ல நம்ம ஏசப்பாவோட தாயை பத்தி பார்க்கலாம். ஏசப்பாவோட தாய் வந்து மரியாள். ஏசப்பாக்கு சகோதரரும் இருந்தாங்க. ஆனா அந்த சகோதரர் கிட்ட சொல்லாத வார்த்தை சீஷர் கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தை அந்த சீஷர் வந்து எப்படி இருந்தாங்கன்னா அன்பின் சீஷராக எனக்கு காணப்படுகிறார். அதை நம்ம வேதத்துல பார்க்கலாம். முதல்ல ஏசப்பாவோட தாயை பத்தி பார்க்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 46ல இருந்து 50 வரைக்கும் வாசிக்கலாம். யார் ஏசப்பாவோட தாய் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்படி அவர் ஜனங்களோட பேசியிருக்கையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்போது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடே பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதித்திரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷருங்க மேல் நேர நீட்டி, இதோ உன் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார்கள் என்றார். இங்க என்ன நடக்குதுன்னா பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி யார் செய்யறாங்களோ அவங்கதான் சகோதரி சகோதரர் தாய் என்று இங்க சொல்லியிருக்காங்க. ஏசப்பாவோட தாய் வந்து பிதாவின் சித்தத்தின்படி இங்க செஞ்சிருக்காங்களா சொல்லிட்டு பார்க்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 1ல இருந்து 5 வரைக்கும் வாசிக்கலாம். 3ஆம் நாளிலே கலிலேயா உள்ள கானான் ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவராய் இருந்தார்கள். திராட்சை ரசம் குறைக்கப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லையா என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இங்க வந்து இயேசு மரியாள் சொல்றாங்க, உங்களுக்கு தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் சொல்லிட்டு இயேசுவின் பிதாவின் சித்தத்தின்படி செய்யுங்கள் சொல்லிட்டு இங்க சொல்லியிருக்காங்க. மரியாள் வந்து இங்க பிதாவின் சித்தத்தின்படி செஞ்சிருக்காங்க. அதனாலதான் அவங்க வந்து இயேசுவின் தாயா முன்குறிக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அன்பின் சீஷரை பத்தி பார்க்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31ல இருந்து 35 வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனே வெட்டுவேன், மந்தையில் ஆடுகள் அதன சிதறிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியை சேவல் கூவிடுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடு மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றார். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். இங்க ஏசப்பா சொல்றாரு, சேவல் கூவுவதற்கு முன்னாடி நீ வந்து 3 வாட்டி என்கிட்ட வந்து மறுதலிப்ப அப்படி சொல்லிட்டு மெய்யாகவே சொல்றாரு. அதுக்கு வந்து பேதுரு சொல்றாரு, நான் உம்மோடு மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் நான் உங்களோட சிலுவையில மரிச்சாலும் நான் மறுதலிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க சொல்லியிருக்காரு. அதே 69ஆம் வசனம் வாசிங்க. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றிலும் உட்கார்ந்தான். அப்போது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயாவனாகிய யோசுவே கூட இருந்தாயே என்றார். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். அவன்,
வாசல் மண்டபத்திற்கு போன போது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோட கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். அவனோ, அந்த மனுஷனை நான் அறிவேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். திருப்பியும் இங்கே மறுதலிச்சிட்டாரு. சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார். அப்போது அவன், அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி திருப்பியும் இங்கே மறுதலிச்சிட்டாரு. 3 வாட்டி இங்க மறுதலிச்சிட்டாரு. அப்புறம் இங்க சேவல் கூவுது. அடுத்தது வாசிங்க. பேதுரு சேவல் கூவுவதற்கு முன்னே, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று இயேசு தன்னிடத்து சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனக்கசந்து அழுதான். இங்க பேதுரு, நான் மரித்தாலும் மரிப்பேன், நான் மறுதலிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க 3 வாட்டி இங்க பேதுரு மறுதலிச்சிட்டான். யார் ஆண்டவரின் சித்தத்தின்படி இங்க செய்யறாங்களோ, இயேசு கிறிஸ்து அவங்க எப்பவுமே மறக்க மாட்டாரு. அவரோட அன்பாதான் இருப்பாரு. சீஷன் மறுதலித்து மனம் கசந்து அழுதுனால இயேசு வந்து அவனை வந்து அன்பின் சீஷனராகவே ஏற்றுக்கொண்டாரு. இங்க நம்ம ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம ஏசப்பாவை மறுதலிச்சுட்டு இருந்தா கூட, நம்ம ஒரு வாட்டி மனம் கசந்து அழுதா இயேசு நம்ம மன்னிப்பார், அன்பாகவே இருப்பார், நம்ம மறக்க மாட்டாரு.